ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து மாதம் மாதம் சேமிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நானுமே எங்கள் வீட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கும்போது, அதை வந்து நீங்களுமே பார்த்துட்டு அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ₹20 தினமும் இப்படி சேமித்தால் மாதம் 3000 சேமித்து 5 விதமான சேமிப்புகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு ஒரு ₹20 தினமும் சேமித்து மாதத்தில் ஒரு ₹3000 சேமிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ₹3000 வச்சு எப்படி வந்து 5 விதமான சேமிப்புகள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மணி சேவிங் சேலஞ்சை இந்த மாதத்தில் நான் வந்து செய்துட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுற அமௌண்ட்டில் மேக்ஸிமம் அதாவது 95% பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சேவிங்க்காக மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் காயின் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். சேமிச்சனா அல்லது நான் சேவ் பண்ணணுன்னா, தங்கம் வாங்கினேனா அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சில்வர் உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ₹100 நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி வாங்கி நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களுமே வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூடி போட்ட பாக்ஸு, பர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அவைலபிளோ அதை வந்து பண்ணுங்கள். இதில் தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸு, 1 கிராமு, அப்புறம் 500 மில்லிகிராம் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அவைலபிளாக இருக்குது. இது லாஸ்ட் இயரில் நான் வந்து சேவ் பண்ணது. அது இல்லாமல் இந்த வருஷத்துலேயும் கொஞ்சம் சேவ் பண்ணது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து டார்கெட் வச்சு நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது வந்து இது வந்து 1 பவுனு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 பவுனு. இந்த மாதிரி எப்போ வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி வாங்குகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சது இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 100 மில்லிகிராம். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் வாங்குறீங்க, நாங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டும் வந்து வருது. பட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன வருமானம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து நம்ம வீடியோஸில் வந்து மணி சேவிங் டிப்ஸு, ட்ரிக்ஸு சொல்லிக் கொடுக்குறோம் சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேவ் பண்ணி நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ணி கோல்டு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம், ஜுவல்லரியாக பண்ணலாமா, காயினாக பண்ணலாமா, பேப்பர் கோல்டில் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த 100 மில்லிகிராம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு வந்து பொங்கல் போனஸ் வந்து ஒரு ₹1000 கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் தான் நான் வந்து வாங்கினேன். இது வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஜஸ்ட்டு 580 தான் வந்துச்சு. அதாவது 600 தான் வந்துச்சு. அந்த ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு மந்த்தும் கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த மாதத்துல நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறேன். வாங்கினேனா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ₹20 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ₹20 எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தினமும் ₹20 சேமிக்கிறது. ஆனால் மாதத்தில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 சேமிக்க போகிறோம். இதை எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய உண்டியல். இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து நம்ம யூடியூபுக்காக வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி, இதில் வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்தீங்கன்னா, இது ஜனவரியிலேருந்து சேவ் பண்ணி இப்போ வந்து ஒரு 5 மந்த்தாக சேவ் பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இதில் சேவ் பண்ணி மொபைல் வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இருக்கிற பணம் இல்லாமல் கூடுதலாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதையும் வந்து சேர்த்து ஒரு மொபைல் நல்ல மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்த உண்டியலில் போடுறத விட நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து 1 ஆர் 2 மந்த் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எமர்ஜென்சி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அக்கௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக மொபைல் வாங்குறதுக்கு நம்ம இந்த பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு யோசிச்சப்போ தான் இதில் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த உண்டியலை உடைக்கிறதுக்கு மனசு வராது. அப்போ பணம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே சேவ் ஆகிட்ருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிளானை நான் வந்து பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது செய்யணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்டியலில் போட்டு சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இப்போ ரூ. 20 எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேவிங் வந்து நீங்கள் வந்து டெய்லி சேவ் பண்ண முடியும் அப்படின்னாலும் சேவ் பண்ணலாம். அல்லது ரேண்டமாக உங்களுக்கு வந்து என்னைக்கெல்லாம் உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். இதை வந்து கேலண்டரில் குறித்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். இப்போ டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மாதத்தில். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ரூ. 20 சேமிக்கணும். கூடுதலாக ஒரு ரூ. 20 சேர்த்து 2வது நாள் ரூ. 40, 3வது நாள் ரூ. 60, 4வது நாள் ரூ. 80, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது நாள் ரூ. 100. ஃபஸ்ட்டு 5 நாள் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 40, 120, 200, ரூ. 300 நம்மளுக்கு கிடச்சிருது. இது வந்து குறைவான வருமானம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வீக்லி வந்து 5 டேஸ் மட்டும் சேவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். கூடுதலாக கொஞ்சம் வருமானம் இருக்குது, உங்களால் தொடர்ந்து சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்தில் ஃபஸ்ட்டு 10 டேஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தது 6வது நாள் 120, 7வது நாள் 140, 8வது நாள் 160, 9வது நாள் 180, 10வது நாள் 200. இது வந்து கூடுதலான வருமானம் இருக்கிறவங்க யாரெல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் தான் நான் இந்த மாதம் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கூடுதல் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டோட்டல் வந்து 10 டேஸ் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். அதாவது எந்த 10 டேஸ் வேணாலும் ரேண்டமாகவும் சேவ் பண்ணலாம், தினமும் சேவ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் எப்படி வருமானம் இருக்கோ எப்படி சேமிக்க முடியுதோ அது மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200 இப்படி நம்ம வந்து 10 டேஸ் சேமிக்கும் போது ரூ. 20 கூடுதலாக ஒரு ரூ. 20 சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாளில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூ. 1100 கிடைக்குது. இதுவே எப்படி வந்து நம்மளுக்கு ரூ. 300 மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸில் ரூ. 1100, 2வது 10 டேஸில் வந்து அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 20வது நாள் வரைக்கும் ரூ. 1100 கிடைக்கும். அதுவே 21லேருந்து 30 நாள் வரைக்கும் சேமிக்கும் போது அங்கே ஒரு ரூ. 1100. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3300 நம்மளுக்கு கிடச்சிருது. இது வந்து உங்களால் வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 30 நாளும் சேமிக்கலாம். இல்லை உங்களால் வந்து 10 நாள் தான் சேமிக்க முடியுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டமாக 10 நாள் சேமிக்கலாம். இல்லை 20 நாள் சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 20 நாள். யாரெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க 30 நாள் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ரூ. 3300 கிடச்சிருச்சு. அப்போது ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ளே நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூ. 20 இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்திங்கன்னா ரூ. 3300 நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ 3500 நம்ம எப்படி வந்து 5 விதமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேவிங் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரூ. 3300 இருக்கு இல்லைங்களா, இந்த 3300லேருந்து ஒரு ரூ. 300 மட்டும் எடுத்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எமர்ஜென்சிக்காக போட்டு வச்சுருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது கை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ரூ. 3000 எப்படி பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து கோல்டு சேவிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருக்கணும். அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நகை சீட்டு வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. இப்போ வந்து நகை சீட்டு போடணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த மாதம் நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக நகை சீட்டுக்கு பணம் கட்டணுமே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய செலவுகளை குறைச்சிட்டு நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் கண்டிப்பாக நகை சீட்டு இது வரைக்கும் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணி அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு மாதம் 2 மாதம் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறவங்க ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கொஞ்சம் ஒரு ரூ. 500 கூட போடலாம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே நம்மளுக்கு எப்போ பணம் கையில் இருக்கோ அப்போ மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி பிபிஎஃப் பெண் குழந்தை, ஆண் குழந்தை, வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம். பிபிஎஃப்லேயும் போடலாம். இதுலேயும் வந்து ரூ. 500 இருந்தாலுமே நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போல்லாம் குழந்தைங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டோம்னா கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். அதை வச்சு நம்ம வருஷத்தில் 2 முறை பணம் கட்டுறதா இருந்தாலும் வருஷத்தில் 1 முறை பணம் கட்டுறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பணமாக கட்டலாம். இப்போ நம்ம வந்து சேமித்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20 ஒரு ரூ. 20 கூடுதலாக சேமித்து ஒரு ரூ. 3000 சேமிச்சிருக்கோம். அந்த ரூ. 3000 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 5 விதமான சேமிப்புகளை கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். இதுவே வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆர்டி போடுறீங்க, இந்த ரூ. 3000 நீங்கள் ஒரு ஆர்டியாக போடுறீங்க அப்படின்னா ஒரு 12 மாதம் போடுறோன்னா அப்படியே 12, 3, 36 அதாவது ஸ்கூல் ஃபீஸுக்காக போடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷனும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரூ. 36,000 நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அதுவே 5 வருஷம் பண்ணணும்னா 1,80,000 இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 5.8லேருந்து 6% வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 20,000 கிடைக்கும். அப்போ கூடுதலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2,00,000. இப்போது நம்ம வந்து சேமித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரூ. 3,000
12 மாதம் ரூ. 36,000 சேமிச்சிருக்கோம். இதுவே நம்ம தொடர்ந்து ஒரு 5 வருஷம் கட்டினோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, கையில 2,00,000 கிடைச்சிரும். இப்போ வந்து ஒரு நிலம் வாங்குறதுக்கோ, இல்ல அது வேற ஏதாவது ஒரு ரூ. 2,00,000 நம்ம சேமிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரியும் வந்து ஆர்டி போடுறதா இருக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறது. இந்த மாரி நெறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணும்பொழுது, நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரிச்சு அதைகள சேமிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அதுவும் இல்லாம தங்கத்திலயும் சேவ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்களுமே பார்த்தீங்கன்னா, மாதா மாதம் இந்த மாரி கோல்டு காயின் வாங்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேற ஏதாவது பைக் வாங்குறதுக்கோ, அல்லது வேற ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னா, அதையுமே வாங்குறதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.